ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு எல்டிஐ மைண்ட் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அங்கே காலேஜுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஏஐ இன்டர்வியூ சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூல என்னென்னலாம் கேட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ வந்துட்டு எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ரெஸ்யூம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெஸ்யூம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்ல என்னோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க அண்ட் அப்புறம் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி என்னென்ன கேட்டாங்கன்னா, லைக் நீங்க வந்துட்டு எந்த டூல் யூஸ் பண்ணீங்க? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது வந்துட்டு கொஞ்சம் கிளியரா, டீப்பா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒண்ணு பண்ணியிருந்தேன். அந்த ரிசர்ச் பத்தி வந்துட்டு எனக்கு டீப்பா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்க காப்பி அடிச்சே பண்ணாலுமே வந்துட்டு பிரச்சனை இல்ல. பட் ஆனா வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுங்கிற அளவுக்கு நீங்க மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு கன்ஃபார்மா வேணும். நீங்க பண்றது வந்துட்டு எப்படினாலும் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாம நான் சும்மா வந்துட்டு வைப் கோடர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ என் சஜஷன் என்னன்னா, நீ லைக் பண்ற ப்ராஜெக்ட் வந்துட்டு படிச்சுட்டு பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் பண்ண வந்துட்டு லிங்க்டின் வெப் ஸ்க்ரேப்பர் ஒன்று பண்ணேன். அப்புறம் ஜெஸ்டல் மீடியா கண்ட்ரோலர் ஒன்று பண்ணேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அசிஸ்டன்ட், பர்சனல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று பண்ணேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் நான் வந்துட்டு போட ட்ரை பண்றேன். லைக் சொல்யூஷன் டியூட்டோரியல்ஸ் ஃபுல்லாகவே போடுறேன் நான். அண்ட் அதுக்கப்புறமா என்னோட ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இது ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் மெஷின் லேர்னிங்க்கு ஒரு குரூப் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்போ பண்ணது தான் அந்த ரிசர்ச். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி. லைக் மற்ற மாடல்ஸோட எங்க மாடல் வந்துட்டு கொஞ்சம் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு நாங்கள் அதில் சொல்லியிருப்போம். ஸோ அதை பத்தி எனக்கு ஃபுல்லா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சடனா வந்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியுது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் தான். ஸோ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இன்புட் வந்துட்டு ஏஏஏ பிபி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ எத்தனை ஏ இருக்கு? 3 ஏ இருக்கு. எத்தனை பி இருக்கு? 2 பி இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு அவுட்புட்ல A3 B2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம எப்படி எடுத்துட்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு வீடியோ பாஸ் போடுங்க. பாஸ் போட்டுட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு புரியல அப்படின்னா வந்துட்டு நீங்க அப்படியே வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்னா, இதே மாதிரி சிமிலரா ஒரு கொஸ்டின் நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம். லைக் டிக்ஷனரி வச்சு நம்ம பண்ணலாம். டிக்ஷனரி வச்சு பண்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க வந்துட்டு அப்படியே வீடியோ டுட்டோரியல் வந்துட்டு லைக் கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ்ல ஏற்கனவே வந்து A3 B2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ வெறும் ஒரு ஏ தான் இருக்குன்னா, வெறும் A1ன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே லைன் பை லைனா நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே கோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போறது வந்துட்டு O ஆஃப் n ஸ்கொயர் அப்ரோச். இந்த அப்ரோச் தான் வந்துட்டு நான் தனியா போட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இதுலயே வந்துட்டு ஒரு பெஸ்ட் அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச்சும் வந்துட்டு நான் இந்த வீடியோலயே எண்ட்ல சொல்றேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் O ஆஃப் n ஸ்கொயர் அப்ரோச் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக்கா நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் சொல்யூஷன் போட்டுட்டு ஓகே. அந்த சொல்யூஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கு. அந்த டூப்ளிகேட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிக்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நான் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்ல தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் கடைசியில் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு நான் அப்படியே பப்ளிஷ் பண்ணுவேன். அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் ஆஷ் மேப்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள்ல டிக்ஷனரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, நம்ம லூப் பண்ண போறோம். லைக் அந்த கொடுத்துருக்க கிவன் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, லைக் இந்த கொடுத்துருக்காங்கல்ல இப்போ ஏ ஏ ஏ பி பி இருக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்க கிவன் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு என்னோட இது பாத்தீங்கன்னா கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல வந்துட்டு லைக் ஒரு கவுண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல பைத்தன்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் டாட் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லைக் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு டாட் கவுண்ட் போட்டீங்கன்னா அதோட கவுண்ட் எடுத்துட்டு வந்து சொல்லிடும். ஸோ நான் அதை வச்சு என்ன பண்ண போறேன்? லூப் போட போறேன். லூப் போட்டுட்டு இப்போ ஒரு ஒரு லூப்புக்கும் வந்துட்டு எனக்கு ஒரு எலிமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த ஏவோட கவுண்ட் வந்துட்டு எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுமா? ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஏவே வந்துட்டு ஆட் பண்ணுவேன். பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த கவுண்ட் என்ன 3ன்னு வரும் எனக்கு. 3 வந்துட்டு என்னது? எனக்கு இன்டிஜர். அந்த இன்டிஜர் வந்துட்டு நான் எஸ்டிஆர் வச்சு கன்வெர்ட் பண்றேன்னா அது எனக்கு ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆயிடும்? A3 ஆயிடும். அதே மாதிரி பிக்கு வந்துட்டு வரும். எனக்கு B2ன்னு வந்துடும். இதுதான் நம்மளோட ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட்டா வரும். ஸோ அதை நான் எப்படி அப்படியே கோட் பண்றேன் அப்படியே லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப், அப்புறம் வந்துட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ் இஃப் எஸ் ஆஃப் ஐ நாட் இன் ஹேஷ் மேப். அதாவது நான் என்ன பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா, லைக் இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, எஸ் ஆஃப் ஐங்கிறது, லைக் இப்போ வந்துட்டு எஸ் ஆஃப் ஐனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இப்போ ஏ பிபி இருக்கு அப்படின்னா அந்த இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன, ஏ தானே. அந்த கேரக்டர் வந்துட்டு ஹேஷ் மேப்ல இல்லையான்னு பாரு. இல்லைன்னா எனக்கு வந்துட்டு ஹேஷ் மேப்ல இந்த கேரக்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ கிரியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும்? டிக்ஷனரியில் ஹேஷ் மேப் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீ வேல்யூ வரணும், எஸ் ஆஃப் ஐ. அப்புறமா வந்துட்டு அதோட இது வேணும், என்ன வேணும்? வேல்யூ. ஸோ வேல்யூ வந்துட்டு என்ன? எஸ் டாட் கவுண்ட் எஸ் ஆஃப் ஐ. ஸோ எதுல இருந்து கவுண்ட் பண்ண போறோம், என்ன கவுண்ட் பண்ண போறோம், இதுதான் அந்த ஃபார்மேட். இப்போ நான் வந்துட்டு இந்த எஸ்ங்கிறது வந்துட்டு என்னோட மொத்த இன்புட்டு. அந்த இன்புட்ல இருந்து இந்த கேரக்டர் மட்டும் நான் கவுண்ட் பண்ணிட்டு நான் இந்த டிக்ஷனரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இதை நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ம், வேற என்ன? ஹேஷ் மேப்ல கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன பண்ணும்? ரிசல்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணணும் இல்லையா? ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங், இங்க எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஐ, நம்மளோட கரண்ட் கேரக்டர், பிளஸ் இந்த இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும். நான் இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் மறுபடியும் போறதுக்கு பதிலாக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு நான் கவுண்ட்னு சொல்லி போட்டேன், இங்கே வந்துட்டு கவுண்ட்னு போட்டேன் நான். இப்போ வந்துட்டு ரிட்டர்ன் ரிசல்ட்னு போட்டோம்னா எனக்கு வரும். அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு எஸ்டிஆர் யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு இன்டிஜரும் ஸ்ட்ரிங்கும் வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ இன்டிஜரை வந்துட்டு ஆட் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணும்? இன்புட் வாங்கணும். இன்புட் பிரிண்ட் சொல்யூஷன் ஆஃப் எஸ். சாரி கைஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்கு, இங்க ஏதோ பக்கத்துல ஃபங்க்ஷன் போல, ஸோ அதனால கொஞ்சம் ஓவரா பண்றாங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஏஏ விவி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ பேசிக்கா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றோம். டூப்ளிகேட்ஸ் எதுக்கு ரிமூவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம டூப்ளிகேட்ஸ் எதுக்கு ரிமூவ் பண்றோம்? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நம்ம டூப்ளிகேட்ஸ் இல்லாம கூட போடலாம். வெயிட், ஐ மீன் அந்த யூனிக்ங்கிறது வந்துட்டு இல்லாம கூட போடலாம். ஓகே, இது இன்னும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். யா, ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அந்த யூனிக் வந்து தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ நான் எந்த இது போட்டாலுமே எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, A4U ரெண்டு வாட்டி வந்திருக்கு, ஜே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஓகே, பக்கா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் நான்? ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி ஸ்ட்ரிங்ல வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லை, லைக் எம்டியா இருக்கு. அப்புறமா வந்துட்டு ஆஷ் மேப்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். அந்த டிக்ஷனரியில் வந்துட்டு என்ன பண்றோம்? லூப் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி லூப் பண்ணல. ஸோ அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்துட்டு லூப் பண்றோம். லூப் பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்றேன்? கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த என்ன பண்ணும்? அந்த அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருந்து அந்த கொடுத்துருக்க கேரக்டர் மட்டும் எனக்கு வந்துட்டு கவுண்ட் எடுத்துட்டு வந்து எனக்கு கவுண்ட்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓ ஆஃப் என். ஏன்னா இது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு எனக்கு லூப் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு கேரக்டர் போடும்போதும் எனக்கு ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் என். அண்ட் ஆல்சோ இங்க ஃபார் லூப் வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு வாட்டி எல்லாத்துக்கும் ரன் ஆகல. ஸோ அதனால இதுவும் ஓ ஆஃப் என். ஸோ என்னோட ஃபைனலா வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஓ ஆஃப் என் ஸ்கொயர். திஸ் இஸ் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இது வந்துட்டு கொஞ்சம் வேர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துச்சுன்னா ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் முதல்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எம்டியா வருது. இஃப் எஸ் ஆஃப் ஐ நாட் அன் ஹேஷ் மேப். இப்போ வந்துட்டு ஏஏபிபிபி இருக்கு, இந்த ஸ்ட்ரிங் பாத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஏ வந்துட்டு ஹேஷ் மேப்ல இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணு? ஏவை வந்துட்டு ஆட் பண்ணு. ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்னோட இது வேல்யூக்கு வந்துட்டு என்ன போடு? அந்த கவுண்ட். கவுண்ட் என்னது இங்க? எஸ் டாட் கவுண்ட். அந்த ஸ்ட்ரிங்ல வந்துட்டு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வந்துட்டு அந்த ஏ வேரியபிள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போடு. ஏ ஈக்குவல் டு 3 போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிசல்ட்ல வந்துட்டு நீ அதை அப்படியே ஆட் பண்ணிடு. ஸோ இந்த ரிசல்ட் வந்துட்டு என்ன ஆகும்? இது 6ன்னு வச்சுருவீங்க. இந்த ரிசல்ட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்? ஏ வந்துடும். அப்புறமா அந்த 3 வந்துட்டு ஆட் பண்ணா A3 வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு மறுபடியும் செகண்ட் டே வருது, இருக்கு விட்டுருது, மறுபடியும் இருக்கு விட்டுருது. அப்புறம் பி வந்துட்டு பாருங்க, பி வந்துட்டு ஆட் ஆகும். அதே மாதிரி பியோட கவுண்ட் என்ன? 2. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டிக்ஷனரி முடிஞ்சிச்சு. இங்க வந்துட்டு எனக்கு B2ன்னு வந்துடும். ரொம்பவே சிம்பிளா. ஓகேவா கைஸ்? இது வந்துட்டு நம்மளோட ஓ ஆஃப் என் ஸ்கொயர் அப்ரோச். அண்ட் கோட் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓ ஆஃப் என் அப்ரோச். ஓ ஆஃப் என் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன்.
ஏன் அது ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இது கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்துட்டு ஒரு வாட்டி தான் வந்துட்டு அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஃபுல்லா போகும். 2 வாட்டி போயிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு தேவையில்லாம டைம் அதிகமா எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு டெஃப் சொல்யூஷன் 2ன்னு வச்சுக்குவாரு. ஆஃப் ஓகேவா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணா, இப்போ நான் வந்துட்டு சும்மா ஒரு ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. கிரியேட் பண்றதுக்கு அப்புறமா சோ இந்த ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட்ன்னு சொல்லிட்டு நான் இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணல. இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நான் கவுண்ட் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு 1ன்னு வச்சுப்பேன். நான் வந்துட்டு இதுல ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ ஏன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, லைக் நான் ப்ரீவியஸ் எலிமெண்ட்ல இருக்கிறத வந்து பார்க்கணும்ல. ப்ரீவியஸ் எலிமெண்ட்ல இருக்கிறத கம்பேர் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சோ நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது ப்ரீவியஸ் எலிமெண்ட்டும் இதுவும் சேமா இருக்கான்னு பாக்குறேன். சேமா இருந்துச்சுன்னா கவுண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணணும். சேமா இல்ல அப்படின்னா வந்துட்டு நான் அதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட் இருக்குல்ல, என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட கவுண்ட்டையும் வந்துட்டு நான் அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கொஸ்டினுக்குள்ள போவேன், உங்களுக்கு புரியும் லைன் பை லைனா நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரிசல்ட் போட்டுக்கிறேன். ரிசல்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன் வந்துட்டு கவுண்ட் 0 போடாம இவன் 1 போடுறான்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஏன் நான் வந்துட்டு கவுண்ட் 1 போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு 0th இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் நான் 0ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்துட்டு அந்த இது எடுக்காது. ஸோ நான் கவுண்ட் 1ன்னு கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி எடுக்கும்போது ப்ராப்பராக எடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம கவுண்ட் 1 போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ் 1, லென் ஆஃப் எஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூப்ல இருந்து போறனால, ஐ மீன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து போறனால இப்படி போறோம். இப்போ என்ன பண்ணோம்னு சொன்ன நானு, கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணணும் என்ன, இஃப் எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஒன். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் செக் பண்றேன். இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், கவுண்ட்டை நான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஈக்குவல் டு 1. நீங்க இதுல வந்துட்டு பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ண முடியாது. சில ஜாவால யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பைத்தான்ல வந்துட்டு நம்ம பிளஸ் பிளஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். இல்ல அப்படின்னா என்ன பண்ணு, இந்த ரிசல்ட்டுக்குள்ள போடு. என்ன போடணும், ரிசல்ட் டாட் அப்பெண்ட் எஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஒன் பிளஸ் எஸ்டிஆர் ஆஃப் கவுண்ட். ஓகே. ஸோ இங்க என்னத்துக்கு இங்க நான் வந்துட்டு ஐ மைனஸ் ஒன் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா லைக் எனக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் ஆச்சு. ஐயோ ஒரு நிமிஷம். ஓகே. எனக்கே வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆச்சு. நான் ஏன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ ஏன் இங்க வந்துட்டு இந்த இதை நம்ம அப்பன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ ஏ ஏ பி பி சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றேன். இதான் ஸ்டார்டிங் பொசிஷன், என்னோட ஐயோட பொசிஷன். ஸோ இதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது சேமா இருக்கு. சேமா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, கவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே என்ன இருக்கு, 1 இருக்கு. 1ஓட இது இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இது வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடும், 2 ஆயிடுமா. 2 ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரன் ஆகும். ரன் ஆகும்போது எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல இங்கே இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும், சேமா இருக்கு. சேமா இருக்கும்போது கவுண்ட் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடும், 3 ஆயிடும். அடுத்த வாட்டி கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணும்போது இங்க பி இருக்கு, இங்க வந்துட்டு ஏ இருக்கு. இது ரெண்டும் சேம் இல்ல. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு எல்ஸ் கண்டிஷன் போகுது. ஸோ இப்போ என்ன பண்றோம், எல்ஸ் கண்டிஷன் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங், ஐ மீன் அந்த கேரக்டர் வேணும்ல, அந்த கேரக்டர் வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் எஸ் ஆஃப் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் போறேன். ஸோ ஐ மைனஸ் ஒன் போனேன்னா இப்போ நான் இங்க இருக்கேன்னா எனக்கு இதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட் என்ன, ஏ. ஸோ அப்போ எனக்கு அந்த ஏ வந்துருது. ஏ வந்துட்டு நான் அந்த ரிசல்ட்டுக்குள்ள நான் அப்பன் பண்ணிட்டேன். அதாவது அந்த லிஸ்ட்டுக்குள்ள அப்பன் பண்ணிட்டேன். அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றேன், இங்க என்ன இருக்கு, அந்த கவுண்ட், அதோட ப்ரீவியஸோட கவுண்ட் தான் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ நான் அந்த கவுண்ட் வந்துட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு A3 வந்துருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ பி ரன் ஆகும். பி ரன் ஆகும்போது மறுபடியும் வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு 4 மாறிடும்ல. ஸோ அது வந்துட்டு மாறக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்துட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும். எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணலாம், கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு போட்டோம்னா எனக்கு வந்துட்டு கவுண்ட் மறுபடியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு இங்க வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எனக்கு இங்க வந்துட்டோம் நம்ம. இந்த ரெண்டுத்தையும் செக் பண்றேன். செக் பண்ணும்போது வந்துட்டு சேமா இருக்கு. சேமா இருக்கும்போது என்ன ஆயிடுது, இதோட கவுண்ட் என்ன ஆயிடும், 1 + 1 ஆயிடுமா. ஸோ 2 ஆயிடுச்சு. 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த எலிமெண்ட் இல்லையே ப்ரோ, அப்போ எப்படி இந்த எலிமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா
லூப்புக்கு வெளியில, ஏன்னா லூப் வந்துட்டு முடிஞ்சிடும். லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த ஆன்சர் வேணும். ஸோ அதனால நான் லூப்புக்கு வெளியில வந்துட்டு என்ன போடுறேன், ரிசல்ட் டாட் அப்பெண்ட் எஸ் ஆஃப் -1. ஏன் -1 போடுறேன் அப்படின்னா, -1 வந்துட்டு என்ன பண்ணும், கடைசி எலிமெண்ட் எடுக்குமா, லிஸ்ட்லயும் சரி ஸ்ட்ரிங்லயும் சரி கடைசி எலிமெண்ட் எடுக்கும். ஸோ -1 போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இதானே கடைசி எலிமெண்ட் எனக்கு, எங்க ஆ இதானே எனக்கு கடைசி எலிமெண்ட். கடைசி எலிமெண்ட் எடுத்துருச்சுன்னா எனக்கு வந்துட்டு என்ன வந்துடும், இங்க வந்துட்டு கடைசி எலிமெண்ட் வந்துருமா, அதுல நான் அப்பன் பண்ணிட்டேன் கடைசி எலிமெண்ட். அது கூட என்ன பண்ணும், இருக்கிற கவுண்ட் கரண்ட் கவுண்ட் வந்துட்டு அது இது பண்ணும். கரண்ட் கவுண்ட் என்ன இருக்கு இப்போ 2ன்னு இருக்கு, ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம்ல. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ கரண்ட் கவுண்ட் என்ன இருக்கு, எனக்கு 2ன்னு இருக்கு. ஸோ 2ன்னு இருக்கும் போது வந்துட்டு என்ன ஆயிடும், இங்க வந்துட்டு 2ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆட் ஆயிடும். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணும், பிளஸ் எஸ்டிஆர் ஆஃப் எஸ்டிஆர் ஆஃப் ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இதை நான் ரிட்டர்ன் ரிசல்ட் கொடுத்தேன்னா எனக்கு வரணும், வரும். ஓ வரேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதையும் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சொல்யூஷன் டூ ஆஃப் எஸ். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, ஏ ஏ3 ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, ரிசல்ட்ல வந்துட்டு எனக்கு லைக் லிஸ்ட்ல வந்துட்டு வருது பாத்தீங்கன்னா. இந்த லிஸ்ட்ல எனக்கு வரக்கூடாது, அதுதானே நம்மளோட இது ஃபைனல் ஆன்சர். எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு இப்படிதான் வேணும். லைக் ப்ரீவியஸ் அவுட்புட் வந்துட்டு எப்படி வருது, A3 B2ன்னு வருதா, அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இதுல வந்துட்டு ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எப்படின்னா, லைக் இப்போ ஸ்ட்ரிங்ல லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கா தான் வந்துட்டு போய் சேர்ந்துருக்கா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ரிசல்ட்ல வந்துட்டு அந்த எம்டி ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் ஆஃப் ரிசல்ட் இப்போ போட்டேன்னா எனக்கு வந்துட்டு இந்த A3 B2 வந்துட்டு ஜாயின் ஆயிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஏஏஏபிபி பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட ரிசல்ட் ON2ஓடது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு செகண்டோட ரிசல்ட் O(n)ஓடது. இதுதான் என்னோட வந்துட்டு, இந்த சொல்யூஷன் நீங்க போட்டீங்கன்னா உங்களை எடுப்பாங்க. இந்த சொல்யூஷன் போட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கு நேரம். ஸோ நீங்க மற்ற கேண்டிடேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு இது வேர்ஸ்ட் கேஸா இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷனே தெரியல அந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு இந்த சொல்யூஷனை போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, சொல்யூஷன் தெரியும் அப்படின்னா O(n) போயிடுங்க. எப்பயுமே வந்துட்டு வெஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி தான் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல வந்துட்டு அடுத்த கம்பெனில ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு நான் ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருந்தேன்னா நான் அப்படியே அந்த வீடியோஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்டே டியூன், ஃபாலோ மை சேனல். டாடா, பாய், அண்டல் நெக்ஸ்ட் வீடியோ.